தாவேகா கூப்பிட்டுச்சு கதவை மூடிட்டேன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே கதவை பார்த்தா மறுபடியும் 2021 போயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க யாரும் இல்ல தாவேகாவை மூடிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறீங்கன்னா எலெக்ஷன் நெருக்கத்துல சீட் ஷேரிங் வரும்பொழுது உங்களுக்கு சீட்டை குறைப்பாங்க. இவர்கள் இருந்தால் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அப்போ இவர்களுக்கு மாற்று வெளியில கிடையாது, கதவு சாத்தி இருக்கு. அதனால இவங்களை போட்டு அமுக்கு. இன்னை வரைக்கும் காங்கிரஸ் என்ன மனநிலை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடந்தது, 60 சீட்டு குறைவா வாங்கக்கூடாதுன்னு எல்லாருமே பேசினாங்க. இவர் அந்த கதவை இவரே அடைச்சிக்கிறாருன்ற. இல்ல தலைவா, உன்ட்ட தான் நான் எப்பவுமே இருப்பேனா, என்கிட்ட தானே இருப்பேன், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு காலி பண்ணுவாங்கன்ற. வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூட்டணி குறித்து மீண்டும் ஒரு முறை பேசியிருக்காரு. எல்லா கதவுகளையும் நான் மூடி வச்சிருக்கேன், எனக்கான ஆப்ஷன்ஸ் எத்தனையோ இருக்கு, நான் விஜயோட கூட்டணி பேச முடியும், ஏன் நான் 2 எம்பிக்கள் இருக்குன்னா பாஜக அரசு ஆதரிக்கிறேன்னு சொன்னா அவங்க வேணாம் நான் சொல்ல போறாங்க, ஒரு உயர் அதிகாரியே என்னிடம் பேசினார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் கூட்டணி குறித்து பேசிக்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண ட்ரை பண்றாரு. என்ன அது? யாருக்கு அதுதான் தெரியல. யாருக்கோ ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க. அந்த என் கேரகம் நான் இங்க இருக்கிறேன்னு கோவை சார்ல சொல்ற மாதிரி ஏதாவது சொல்றாரா தெரியல. நீங்க ஒரு நல்ல தலைவர், புத்திசாலித்தனமான தலைவர்னா முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி தொங்கல்லையே வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் சிம்பிள் சொல்கிறேன். நம்ம பிரேமலதா அவங்க பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் சாதாரணமாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏண்டியே போயிடுவாங்கப்பா அப்படின்னு. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த இதை விஷயத்தை தொங்கல்லையே வச்சுருக்காங்க. ரிப்போர்ட்டர் கேட்டால் கூட அது கூட டைம் இருக்கே தம்பி, இன்னும் அப்புறம் என்ன, இன்னும் 1 வருஷம் இருக்குது, அது நாங்களே எங்கள் செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு எல்லா குழுவையும் கூட்டு தான் முடிவு பண்ணுவோன்றாங்க. நடுவில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க, இளைஞர் அணின்றாங்க, கேப்டன் மோதிரம் தம்பிக்கு தான் போடுறேன் அப்படின்றாங்க. இந்த ஒரு எதிர்பார்ப்பை ஒரு இதை வச்சுக்கிட்டே இருக்காங்களா, தனக்கான டிமாண்டை இது பண்ணிட்டே இருக்காங்க. பாமக அப்பாவுங்களையும் சண்டை, அது உண்மை சண்டையாக பொய் சண்டையாக தெரியாது. அப்பாவை அவங்க கையில் எடுக்கிற மாதிரியும் புள்ள இப்படி போகிற மாதிரியும் ஒரு கருத்து ஓடுது. அப்போ அவங்களும் இது வரைக்கும், அதுக்கப்புறம் அன்னைக்கு சொன்னார், அதுக்கப்புறம் கூட்டணி பற்றி நான் பிறகு பேசுவேன்னாரு, அவ்வளோதான். ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது. அப்போ அவரும் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரா. இது மாதிரி இருக்கிற நேரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா குழப்பங்களின் நாயகன் மாதிரியே ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ணுறது. இல்லை, கூட்டணி உறுதின்னு தானே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் நான் திமுகவோட இருக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்கள் புலம்புறீங்க? 25 சீட்டு குறை இல்லாமல் இது பண்ண மாட்டோம், 10 சீட்டுக்கு டபுள் டிஜிட் இல்லாமல் பண்ண மாட்டோம், திமுகவை நம்பிதான் நாங்கள் இல்லை என்பதை மற்றவர்கள் உணர வேண்டும். அப்புறம் இன்னும் 2-3 வார்த்தைகள். அப்புறம் மறுநாள் 1000 ஆச்சரியம் இருந்தாலும் கத்தியை எடுத்து ஓங்கி குத்த சென்றாலும் கொள்கை என்று வந்தோன்னு கத்தியை மடக்கி பாக்கெட்டில் வச்சுக்குவோம், அந்த அளவுக்கு நாங்கள் கொள்கை கூட்டணி இப்படின்றது. மறுநாள் அப்படி பேசு. என்னன்னா திரும்ப திரும்ப இவர்கிட்ட அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இவரும் அந்த டிமாண்டை வச்சிருக்கணும். விஜய் கூப்பிட்றாங்க, விஜய்கிட்ட போயிடுவார், சிஷியன் இருக்காப்புல, சிஷியன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிஷியன் சொல்லி தாவேகட பேசிடுவார், என்டிஏ கூட்டணிக்கு தேவைப்பட்டால் என்டிஏ கூட்டணி கூட போவார் அப்படின்ற ஒரு இதை பத்திரிகைகளில் முதல்ல அப்படியே பரப்பி விட்டுருந்தா டிஎம்கே கொஞ்சம் பயப்படும். யாரும் இல்லை மணாலா, அவர்களையும் இது பண்ணிட்டேன், இவங்களையும் பண்ணிட்டேன், உங்களை நம்பி மட்டுமே இருக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மரியாதை இருக்கும். அப்போ அவர் தனக்கான ஒரு டிமாண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னை அவர் கூப்பிட்டாரு. பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் கூப்பிட்டாரு, நான் மட்டும் இந்த இதில் பராசக்தியில் ஒரு வசனம் வருமே, கல்யாணியை மற்றும் சம்மதித்திருந்தால் பஞ்சாயத்தில் ஒரு நாள், மாளிகையில் ஒரு நாள், அந்த மாதிரி வசனம் பேசிகிட்டு இருக்காரு. அது பேசுங்க, ரைட், ஓகே. தாவேகா கூப்பிட்டுச்சு கதவை மூடிட்டேன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே கதவை பார்த்தா மறுபடியும் 2021 போயிட்டீங்க. 2021 என்ன நடந்தது? வாங்க உள்ளே போங்க, இல்லைங்க நீங்கள் தான் பேச்சுவார்த்தைக்குள்ளே, இல்லைங்க அந்த கதவு இருக்குல்ல, அது உள்ளே போங்க. உள்ளே போனால் 2 பேர், யார், இவருடைய சிஷியன் ஆதவர்ஜுனும் மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. 6 சீட்டுன்னா என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அப்பா காலத்துலேயே நான் 10 சீட்டுக்கு சண்டை போட்டவன், 6 சீட்டு 4 சீட்டு தான் கொடுக்க சொன்னார் பிரசாந்த் கிஷோர், நாங்கள் 6 கொடுக்குறோன்னு நிலமாச்சா? அப்போ என்ன பண்ணுறது? வெளியில் போனால் மக்கள் நல கூட்டணி, அந்த சைடு என்டிஏ, வேறு வழி இல்லை. இப்போது உங்களுக்கு அப்படி கிடையாது. வெளியில் என்ன 6 சீட்டுன்றீங்க? நான் விஜய்கிட்ட போய் மறுபடியும் மக்கள் நல கூட்டணி அமைக்கிறோம் பாருங்கள், சிபிஎம் கூட சேர்த்து கூப்பிட்டு போயிடுறேன், விட்டா காங்கிரஸையும் கூப்பிட்டு போயிடுறேன், என்ன ஆகுறீங்க பாருங்கள் அப்படின்னா பயம் வரும். உளவுத்துறை ரிப்போர்ட் போடும், சிபிஎம் 3 பேருமே விலகிட்டாங்கன்னா உளவியல் ரீதியாகவும் திமுக அணி உடஞ்ச மாதிரி ஆகிடும், ஓட் பர்சன்டேஜ் மற்ற இதெல்லாம் இதாகும், வட மாவட்டங்கள் சிக்கலாகும். அதனால் இப்போ பாமக கொண்டு வரதில்ல அப்படி தான் பேசினாங்க. பாமக உள்ளே கொண்டு வந்துட்டு இவர் போனாலும் போட்டோம் அப்படின்ற மாதிரி.
அப்படி கொண்டு வந்தால் சிபிஎம் கூட சிபிஐ கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விட்டால் காங்கிரஸை கூட இழுத்துட்டு போயிடுவாங்க. அது பெரிய அந்த கூட்டணியே உடஞ்சிடும், சதறிடும். அதனால் யோசிங்க அப்படின்னு தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு டிமாண்டை நீங்கள் வச்சுருந்தா தானே, ஏங்க 15 சீட்டு கொடுங்க, அதெல்லாம் சரியில்லை. முன்ன மாதிரி போன தடவை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் ஆட்சியிலே இல்லை, ஆட்சிக்கு வர போகிறோம், நீங்கள் நாங்கள் தியாகத்தை செஞ்சோம். இப்போவும் அதே தியாகம் செய்யணும்னா வருஷம் பூரா 4-8 வருஷமா தியாகம் பண்ணிக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ அந்த மாதிரி இடத்துக்கு டிஎம்கே வந்து போகும்னு நம்ம பார்க்க முடியுமா? இப்போ அவங்களுக்கும் தெரியும்ல விசிகாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், அவங்க இந்த அணியில் எவ்வளோ முக்கியமானவர்கள்னு தெரியும். ஒரு கட்சி தன்னுடைய நிலையை தான் பார்க்கும். அவங்க எதிர்கட்சி நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நிலைமையும் அவங்களும் அப்படிலாம் பார்த்துச்சுன்னா அந்த கட்சி தராது. 98 ஏடிஎம்கே பிஜேபி கூட போகுது. இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன் கலைஞர் கூட எல்லாம் சிபிஎம் சிபிஐ எல்லாம் ஏன்னா அது அங்கே போனோன்னா வேறு வழி இல்லைல்ல, இங்கே வரணும். அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாரு, சிபிஎம்முக்கு வழக்கமாக 2 சீட்டு கொடுக்குற இடத்துல 1 சீட்டுன்றார். எவ்வளவோ பேசுகிறாங்க. சங்கரையா தான் இப்போ மாநில செயலாளர். என்னங்க இந்த மாதிரி இல்லை நாங்கள் ஜெயிக்கணும், அது பண்ணோம். இல்லைங்க பாருங்கன்னா 1 சீட்டு தான் நிற்கிறார். ஏன் அப்போ அவங்க மார்க்சிஸ்டுகளுடைய நிலைப்பாடு தெரியாதா? மார்க்சிஸ்ட் அப்போ இப்போ இருக்கிற மார்க்சிஸ்ட் அப்போ வெயிட்டாக இருந்தது. அப்போ சேர்ந்தா நம்ம ஜெயிப்போம், இதுக்கு எதிராக மதவாத அரசியலுக்கு எதிரான பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போகலாம். ஆனால் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னு அவர் பண்ணலல்ல. 1 சீட்டுன்னாரு. வேறு வழி இல்லாமல் கூட்டணி உடைச்சிட்டு வெளியே போனாங்க. 2 சீட்டு வெளியில் தனியாக நின்றுட்டு மீதி இடங்கள்லாம் மத சார்பற்ற கூட்டணி என்கிற முறையில் மதவாத கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிகளில் திமுக ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள். எப்படி? அதனால் நீங்கள் அப்படி தான் பார்க்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த கூட்டணி அந்த கதவை தான் மூட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லைல்ல. சிபிஎம் கூட இதை சொல்லியங்க. இல்லை ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு இதெல்லாம் யோசிக்காமையா சார் பேசியிருப்பாரு? யோசிக்காம ஒரு ஆங்கிள் யோசிக்காம தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் டிமாண்டை கையில் வச்சுக்கணும்ல. நீங்கள் இன்னும் கேட்டால் இன்னும் ஒரு படி மேலே போய் யாரையா விட்டு தாவேகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஆதவர்ஜினோட சந்திக்கிறாங்க. இப்படிலாம் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பயம் வரும். எங்கே கையை விட்டு போயிடுமோ, இவர் மட்டும் திடீர்னு போய் சண்முகத்தை தனியாக சந்திக்கணும், உளவுத்துறை ரிப்போர்ட் போடும். சண்முகமும் இவரும் சந்திக்கிறாங்க, லைட்டாக பத்திரிகையில் கசிக்க விடணும், மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாகிறது. நம்மளால் தான் ஒன்று கோடு போட்டால் ரோடு போடும். அப்படில்ல இந்த மாதிரிலாம் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்பா என்னப்பா ஏன் அப்படின்வாங்க. அப்புறம் வான்னு கூப்பிடுவாங்க. இல்லை அது ஒரு நேர்மையற்ற முறையில் இருக்காதா? இப்போ அதுனா சில கட்சி. சரி, நான் கேட்குறேன், 2019 நீங்கள் தந்தையார் மறைந்த பிறகு, நீங்கள் தலைவரான பிறகு, மக்கள் நல கூட்டணி அவ்வளோ பிரச்சனை 2016 என்னை வெளியேற்றிய பிறகு, அந்த தோல்விக்கு பிறகு எல்லாவற்றையும் மறந்து நீங்களும் தோத்துட்டீங்க நானும் தோத்துட்டேன்னு ஒன்று சேர்ந்து ஒரு சமூக நீதி கூட்டணி அமைச்சு பெருவெற்றி பெற்ற பிறகு 2021 என்ன பண்ணீங்க? எப்பா இவ்வளோதான், நாங்கள் ஜெயிக்கணும், 6 சீட்டு தானே கொண்டு வந்து நிறுத்துறீங்களா எல்லாரையும்? அப்போ அது நேர்மையற்ற செயல் தானே? இல்லை விசிகா ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நாங்கள் கையில் வச்சுருக்கோம்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா அதுதான் புத்திசாலித்தனம். தவறான ஒரு கண்ணோட்டத்தை, தவறான கண்ணோட்டம், அதுதான் புத்திசாலித்தனம். தவறான கண்ணோட்டம் வராமல் பார்த்துக்குங்க. ஒன்றும் அந்த தான் பேசுகிறீங்களே, 1000 ஆட்சி இருந்தாலும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு குத்துற மாதிரி போனாலும் எப்பா கொள்கை கொள்கை அப்படின்னு கொள்கையா அப்படின்ட்டு மடகி உள்ள வச்சுக்கிறோன்னு பேசுறீங்கல்ல, அதையும் பேசிக்கங்க, இதையும் பண்ணுங்க. அவங்க குழம்பணும்ல. இன்னைக்கு இப்போ சொல்லுங்க, நீங்கள் பிரேமலதா எங்கே போவாங்க? எப்படியும் என்டிஏக்கு தான் போவாங்க. உறுதியாக சொல்கிறீங்களா? அப்படிதான் தெரியுது. அவ்வளோதான். அப்போ உறுதி இல்லைல்ல. அப்போ பாமக எங்கே போகும்? எப்படியும் என்டிஏக்கு தான் போகும். உறுதியாக போகுமா? இதுதான் தெரியுது. இந்த ஒரு தொங்கலில் விட்றாங்கல்ல, இதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு என்னை மாளிகையில் ஒரு நாள், மஞ்சத்தில் ஒரு நாள் அப்படின்னு பராசக்தி வசனம் பேசியிருந்தீங்கன்னா, ஓ அப்படியா, ரைட்டு. சரி, ஏன் அப்படி பேசுறாரு சார்? இப்போ அவருக்கு தெரியாதா? இப்போ நம்ம எல்லாம் தேர்தலை வெளியில இருந்து பார்க்குறோம். எத்தனையோ தேர்தல்களை பார்த்தவர், எத்தனையோ தலைவர்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை, வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்த ஒரு தலைவர் அவர். இதெல்லாம் தெரியாமலா அவர் பேசுவார்? சமீப ஆண்டுகளாக அவர் என்னன்னு தெரியல, அவருடைய வழக்கமான நிலைப்பாட்டை விட்டுட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு மதசார்பற்ற ஒரு முதல்வர் ஆள்ற மாநிலத்தில் ஒரு மத நல்லிணக்க கூட்டம் கூட நடத்த முடியலன்னு பேசுவார். மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக அங்கே பேசுவார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திமுக நம்பிதான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, அந்த எண்ணத்தை கைவிடுங்க அப்படின்வார். யாருக்கு சொல்கிறாங்க? யாருக்கோ. அது திமுகவா இல்லை கூட இருக்கிற 4-5 பேருக்கா இல்லை வெளியில் இருக்கிறவங்களா யாருக்கோ தெரியாது. மறுநாள் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் இங்கு தான் இருப்போம்னு பேசுவார். அப்போ இப்படி பேசும்பொழுது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரி. இவருடைய நம்பகத்தன்மை எங்கே பறிபோச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆதவ அர்ஜுனாவை கட்சியில் சேர்த்தது ஒரு குட் மூவாக பார்த்தாங்க. அவருக்கு இப்போ துணை பொதுச்செயலாளர் கொடுத்து கட்சி அடுத்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகும்போது கூடவே இருக்கிறவங்க அப்படியே எதிரானாங்க. 2 விஷயம் நடந்தது. ஒன்று, ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அந்த டீமு திமுக ஆதரவாகவே நிற்கிது. அப்போ திருமாவளவன் ஆதவ அர்ஜுன் வெர்சஸ் இந்த டீம்ன்ற மாதிரி மாறுது. அந்த நேரத்தில் தான் ஆதவ அர்ஜுனா அந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறார், மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டிலையும் இவர் முதல்ல விஜய் வரலான்ட்டு பேக் அடிக்கிறார், அதிமுக வரலான்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறார். அதுக்கு பிறகு மது ஒழிப்பு மாநாடு தமிழ்நாட்டுக்கான இதுவானா இல்லை அகில இந்திய லெவல்லன்ட்டாப்ல அதில் ஒரு பல்ட்டி அடிக்கிறார். அப்போ இந்த மாதிரி இவருக்குள்ளேயே 1000 குழப்பங்கள். அந்த மாநாட்டில் இவங்களே கூப்பிடுறாரு. அவங்க பாருங்க, இவர்களுக்கு உங்களுக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் TKS இளங்கோவனையும் RS பாரதியும் அனுப்புகிறாங்க. ஒரு அமைச்சரையோ, ஒரு அமைச்சர் கூட வேணாம், ஒரு பெரிய ஒரு ஆராசா மாதிரியோ இல்லை ஒரு கனிமொழி மாதிரியோ ஒரு லீடர், பெரிய லீடர் யாரையுமே அனுப்பலை. அவர்களாம் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி ஊர் போங்க, 10 பேர்கிட்ட குடிக்க வேணான்னு சொல்லுங்கள், அவன் நீங்கள் சொல்கிறதுனால மனம் திருந்தி குடிக்காமல் போனால் கடைங்களுக்கு விற்பனை ஆகாது, அப்படி தான் குறையும்னு கிண்டல் அடிச்சுட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் புறநானூறு அகநானூறு, அவர் பாவம் இப்படி பேசினா இங்கே ஆதரவாக பேசிட்டா தலைவருக்கு எதிராக பேசின மாதிரி ஆகிடும், எதிர்த்து பேசினா வந்த நோக்கம் போயிடும். உட்ரா நமக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அகநானூறு புறநானூறு இளங்கோவன் என்ன சொன்னார், சிலப்பதிகாரன்ட்டு போயிட்டாப்புல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கள் நடத்தின அந்த கூட்டமே குழப்பமான ஒரு கூட்டமாக முடிஞ்சது. அதற்கு பிறகு அந்த இது நூல் வெளியீட்டு விழாவில் இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒத்துக்கிட்டு இவரே வீடியோ பேட்டி முதற்கொண்டு அப்புறம் இவரே அதில் ஒரு அணிந்துரை ஏதோ எழுதியிருக்காரு. எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே ஆனப்புறம் கட்சிக்குள்ளேயும் நெருக்கடி, டிஎம்கேவும் நெருக்கடி கொடுக்கும்பொழுது பேக் அடிக்கிறார். அப்புறம் என்கிட்ட சொல்லலை, அப்புறம் விஜய் வராருன்னு. எது வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்கள் ஒரு லீடருங்க, அம்பேத்கருக்கான விழாங்க, உங்களுடைய ஆதர்ச தலைவருடைய விழா, அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா. விஜய் வரட்டும் யார் வரட்டும், நீங்கள் உங்கள் கருத்தை பேசுங்க, அவங்க கருத்தை பேசுகிறாங்க. இன்பதுரை கூட ஒரு கூட்டத்தில் இவரை வச்சுக்கிட்டு பேசும்பொழுது இவர் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு கூட்டமாக நினச்சிட்டு விஜய்லாம் ஒரு என்ன எழுதி கொடுத்ததை பேசிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியா, ஒரு ஹவரில் பொறுத்து உங்கள்கிட்ட மைக்கை பிடுங்கினா தான் உண்டு, அந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஆள். அப்போ நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு வந்துருக்கலாமா, நீங்கள் தான் நிறைய உரையாக இருந்திருப்பீங்க. ஆனாலும் நெருக்கடிக்கு பயந்து பேக் அடிக்கிறீங்க. இவ்வளோ ஸ்டஃப்பான தலைவர்னா அந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிடும்பொழுது உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் காமிச்சிருக்கலாம், அதில் மௌனம் காக்குறீங்க. அப்போ தெரியுதா அவர் வந்து ஒரு ஸ்டஃபன் லீடராக இருந்து அவருக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள். ஆதவ அர்ஜுனா மேட்டில் என்ன குழப்பம் வருதுன்னா, கட்சியே நம்மளை விட்டு போயிடுமோ, இவர்கள் 4 பேரும் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக இருக்காங்க, அப்போ ஆதவ அர்ஜுனாவா இதுவான்றப்போ ஆதவ அர்ஜுனாவை லாஸ்ட்டில் கைகழுவி விடுறாரு. நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா ஆதவ அர்ஜுனா விழா நடத்த போகிறது இல்லை. ஆரம்பத்திலே ஏன்பா வேணாப்பா ஒத்துவராது, அம்பேத்கர் விழானா ஒன்று நீ ஏதோ நடத்தணும், ஏதோ ஒரு ஷேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா விஜய் கூப்பிடாது. விஜயை நீ கூப்பிட்றன்னா நம்ம கூட்டணியில் இருக்கோம், சிக்கல் வரும், நீ துணை பொதுச்செயலாளர், அதனால் இது நல்லா இருக்காது, இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்கிறது உங்கள் உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் தலைவர், நீங்கள் சொன்னால் அவர் கேட்டு ஆகணும். அதை பண்ணல. அப்போ இவர்கிட்ட அந்த தடுமாற்றங்கள் இருக்குது. இந்த தடுமாற்றம் தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. அந்த கூட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த விக்கிரவாண்டி மாநாடு செல்வ பிறந்தகே தைரியமாக சொல்கிறாருங்க, வரட்டும், அவர் கருத்தை சொல்லட்டும், அவர் அரசியல் வரட்டும், அப்புறம் என்னன்னு பார்ப்போன்றாரு. இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அட இவர் இந்த கம்பெனி MDMK கம்பெனி MD அவரே சொல்கிறாரு, விஜய் இப்படி பண்ணுறதுல என்ன இருக்குது, அவருடைய அரசியலை அவர் பண்ணுறாரு அப்படின்னு துரை வைகோவோ சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு சினிமா ஷூட்டிங் அப்படின்றீங்க. அப்போ தெரியுதா அந்த தடுமாற்றங்கள். அவருடைய கருத்து தானே பார்க்கணும், நம்ம அவருடைய கருத்து தான் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இந்த தலைவர்களே இப்படி பேசுகிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு ஷூட்டிங்னு ஒரு புதுசாக வர ஒரு கட்சியை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் திமுகவோட தாண்டி நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் திமுகவுடைய தலைமை மனம் குளிர்ற மாதிரி இந்த விஷயத்தில் பேசுகிறீங்க. ஏன் செல்வ பிறந்தக்கு தெரியாதா, அவர் வரட்டுங்க, அவர் அரசியல் பண்ணிட்டோம், அவர் அரசியலை பார்த்துட்டு முடிவு எடுப்போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து திமுக தலைமை கோவம் வரும் தெரியாதா. இன்னும் ஒரு படி மேலே போய் துரை வைக்கும், அவருக்கு உரிமை இருக்குதுங்க, அவரும் ஒரு அரசியல்வாதி தானே, அவர் பரந்தூர் போதில் என்ன தப்பு இருக்குது, அது நல்ல ஒரு இதாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறதுல எவ்வளோ கோபம் வரணும் தலைமைக்கு. அப்போ அந்த ஒரு ஸ்டவுட்டாக முடிவெடுக்கிறது கூட அவர்கிட்ட இல்லை. அந்த தடுமாற்றம் தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுது. இப்போ வந்து எப்போல்லாம் அவர் நினைக்கிறாரோ அப்போ ஒரு மாதிரி பேசுவார், இன்னொரு நாள் ஐயோ தப்பாக பேசிட்டு திமுக தலைமை கோச்சிக்குமோன்ட்டு அப்படியே மாற்றி
மதச்சார்பற்ற தன்மை, மதவெறிக்கு எதிராக, அதுக்கு எதிராக கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசுவார். இன்னொரு நாள் இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னொன்னே, இதெல்லாம் விமர்சனம் பண்ணுபவர்களுக்கு நான் சொல்ல வரவில்லை, உங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து நினச்சா அப்படி போயிருப்பேன், இப்படி போயிருப்பேன். விஜய் கூப்பிட்டாரு, அவர் கதவை மூடிட்டேன். ஏடிஎம்கே கூப்பிட்டுச்சு, கதை எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸ் கூப்பிடலையா? காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு புள்ளியில் அது மிஸ் ஆகுது. ஏடிஎம்கே யாரை கூப்பிடல? சிபிஎம் சிபிஐட்ட பேசியிருக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. இவங்களும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இன்னைக்கு விசிக அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் வாண்டட் கட்சியாக தானே இருக்கு. ஆமாம், எல்லா கட்சிகளுமே தங்க கூட்டணிக்குள்ள விசிகாவை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க, பிரதான கட்சிகள். ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கவர் அதெல்லாம் தாண்டி எனக்கு இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் நான் திமுகவோடு இருக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றாரு. அது நமக்கு அதுல உடன்பாடு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது அவரோட நிலைப்பாடு, நம்ம அதை அப்படித்தானே பார்க்கணும். அவரை மட்டுமா கூப்பிட்டுருப்பாங்க? அதனால தான் சொல்றேன், காங்கிரஸே கூப்பிட்டுருப்பாங்க. இவரை விட அப்படி இருந்தா அவங்க சொல்லலாம். அதை அதான், இவரை விட காங்கிரஸ் ஒரு கூட்டணி விட்டு வெளியேறுச்சுன்னா மிகப்பெரிய இழப்பு. எந்த கூட்டணி போதோ அந்த கூட்டணி பலம். இடதுசாரிகள் இவரை விட இடதுசாரிகள் வெளியே போகிறாங்கன்னா அது ஒரு பலகீனம். இவர்கிட்ட பேசின மாதிரி இடதுசாரிகள்ட்டையும் பேசியிருப்பாங்க, காங்கிரஸ்டையும் தான் சொல்கிறேன். காங்கிரஸ்கிட்ட பேசித்தான் இருந்தாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? எங்கள் தலைமையிட்ட பேசுங்க டெல்லியில், அவங்க முடிவெடுத்தாங்கன்னா எங்களுக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற லெவலுக்கு இருந்தாங்க. அப்போது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது, இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யாரும் அந்த மாதிரி சொல்லிக்கிறது இல்லைன்ற. இப்போ விஜய்க்கும் தாவேகாவும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயும் ராகுலும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்க, நம்மளே கூட பதிவு பண்ணியிருக்கோம். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வாங்கன்னு இவரே கூப்பிட்டாரு, செல்வ பெருந்தகையை. ஏன் இதை சொல்கிறீங்கன்னா, அவங்களே பேசிக்கிட்டாங்க, அப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்ற அளவுக்கு செல்வ பெருந்தகையுடைய பதில் இருந்தது. ஆனாலும் அவங்களுக்கான எங்கள் கூட்டணியை மூடிட்டோன்னு இன்னை வரைக்கும் காங்கிரஸ் சொல்லலையே. அதே மாதிரி இடதுசாரிகள் தாவேகா எங்களை கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, அவங்க எங்களுக்கான கூட்டணி இல்லை, நாங்கள் எந்த கூட்டணி இல்லை, திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியே. ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த ஸ்டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, அதுதான் இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் யாரும் இல்லை, தாவேக்காக மூடிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறீங்கன்னா, எலெக்ஷன் நெருக்கத்தில் சீட் ஷேரிங் வரும்பொழுது உங்களுக்கு சீட்டை குறைப்பாங்க. அவங்களுக்கு அதுதானே தேவை. அவங்களுக்கு தேவை அவங்க நலனை தான் பார்ப்பாங்க. ஐயோ பாவம், நம்மளுக்காக வருஷம் பூரா பல தடவை ஓங்கி குரல் கொடுத்து யாரோ கூப்பிட்டாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார், அவருக்கு நம்ம வந்து ஒரு பயணம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது உத்தரவாதமான தகவலோ இல்லை ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கலாம்ல, உங்களுக்கு இத்தனை இடங்கள் கன்ஃபார்ம் அப்படிலாம் முதலாளி இல்லைன்னா அவர் ஏன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ண போறாரு? முதலாளித்துவ கட்சிகளுக்குள்ள சீட் ஷேரிங் இவ்வளோ சீட்டு தான்றதெல்லாம் எந்த காலத்துலேயும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் வேணும்னா அவரே திருமாவளவனே தான். உள்ளே போகிறேன், அதுக்கும் உள்ளே போகன்றாங்க, அங்கே போனால் அது கடந்த காலம் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லா காலம் அதே திமுக அதே தலைமை உடையக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. திமுகக்கு ஒரு தேவை தானே. அன்னைக்கு கூட்டணி உடையக்கூடாது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஆட்சிக்கு வரணுன்றது நிர்பந்தமே இருந்தது. அப்படி இருந்தே இந்த டைட் பண்ணாங்க. இன்றைக்கி இவங்க தான் ஆட்சி, இவங்க 234 தொகுதியிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் 200 தொகுதிகள் ஜெயிப்போன்ற அளவுலாம் பேசியிருந்தாங்க. அன்னைக்காவது வந்து திமுக ஜெயிக்கும்ன்ற ஒரு பேச்சு இருந்தது. அதிமுக 10 வருஷம் ஆட்சி, திமுக தான் வரும்னு ஒரு டாக் இருந்தது. இவங்க இல்லைனாலும் நம்ம ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. புதுசா ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. 2வது 5 ஆண்டுன்றது அவங்களுக்கு ஒரு கனவா இருக்கு. எப்படியும் இந்த கூட்டணியை உடையாம பாத்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அன்னைக்கு திமுக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை கிடையாது, அன்னைக்கு பயம். 2016 மாதிரி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதியில் தோற்றுருவோமோன்ற பயம் இருந்தது. கலைஞர் என்கிற மிகப்பெரிய தலைவர் இல்லை, நம்ம என்ன ஆகுமோ தெரியாது, இந்த பயம்லாம் இருந்தது. 2019 வெற்றிக்கு பிறகு நம்ம ஏதாவது பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்துக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி அப்படியே இதில் மெர்ஜ் ஆனதுனால தான். இந்த தைரியம் அப்படியே தொடரும் பொழுது 2021 இவர்கள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அப்போ இவர்களுக்கு மாற்று வெளியில் கிடையாது, கதவு சாத்தியிருக்கு, அதனால் இவங்களை போட்டு அமுக்கு அப்படின்னு தான் பெரிய அண்ணன் மனோபாவத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் 6 சீட்டு, காங்கிரஸுக்கு 25 சீட்டு, இதுக்கு மேலே கிடையாது, நாங்கள் ஜெயிக்கணும், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு நெருக்கடி பண்ணி ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வரப்போற முடிச்சிடுறேன். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்னைக்கு இப்போவும் அதே பலம் வாய்ந்த கூட்டணி. அதே சமயத்தில் ஆதவ அர்ஜுன்லாம் சொன்னார்ல, உங்களால் தான் நான் ஜெயிச்சேன், என்னால் தான் நீங்கள், அந்த மாதிரி இது விசிகா பலம் வாய்ந்த கட்சி, இடதுசாரிகள் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த கூட்டணி. இதில் ஒன்று உடஞ்சாலும் இவங்களுக்கு சிக்கல், அது இவங்க நல்லா தெரியும் பொழுது நீங்கள் தான் பவர்ன்னு நினைக்கிற பொழுது உங்களுடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள், உங்களுடைய அந்த பலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை ஓப்பன் பண்ணக்கூடாது.
காடு விளாடும்பொழுது நீங்கள் என்ன காடு வச்சுருக்கீங்கன்னு காமிச்சிட்டிங்கன்னா இருக்குது, முடிஞ்சது கதை. அதனால காடை காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் எங்கேயாவது இன்னை வரைக்கும் காங்கிரஸ் என்ன மனநிலை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடந்தது, 60 சீட்டு குறைவாக வாங்கக்கூடாதுன்னு எல்லாருமே பேசினாங்க. ஊடகங்கள் யாரும் போடல, என்ன போட மாட்டாங்க, திமுக எதிரான மேட்டர் இல்லை, போட மாட்டாங்க, பெருசாக வெளியே வரல. ஆனால் உள்ளக பேசினப்போ பெரும்பாலான ஒரு 60 சீட்டுக்கு மேலே வரணும். KR ராமசாமிலேருந்து பலரும் பேசியிருக்காங்க. அப்போது இந்த மனநிலை காங்கிரஸ் இருக்குது. 60 சீட்டுனா 50 சீட்டாவது இல்லாமல் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இல்லாட்டி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கன்ற மாதிரி தான் தாவேகாட்ட நான் பேசுகிறேங்கன்றவாங்க. ஏன்னா நான் தாவேகாவை கதவை சாத்தி விட்டேன்னு அவங்க சொல்லலை. இடதுசாரிகளும் ஏங்க 10 மாநாட்டிலே விட்டு செவுலில் அறிஞ்ச மாதிரி சொல்லி அமிச்சாங்க. டபுள் டிஜிட் தான். டபுள் டிஜிட்ன்றது 10லேருந்து ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் ஒரு 15 கொடுங்க அப்படின்னா இல்லைங்க 12 இப்படியாவது நிற்பாங்க. அப்போது அதெல்லாம் முடியாதுன்னா விடுங்க நான் போகிறேங்க. ஏன்னா எங்களுக்கு தோல்வியெலாம் மேட்டரே கிடையாதுங்க. நாங்கள் எப்படிலாம் இருந்த ஆட்கள். தாவேகா கூட போய் நாங்கள் கண்டமானாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், அங்கே ஒரு 20 சீட்டு வாங்கி நிற்கிறோம் அப்படின்னா அவங்க அதை யோசிப்பாங்கல்ல. இப்போ இருக்கிற மார்க்சிஸ்டில் யோசிப்பாங்களா தெரியாது, சொல்கிறேன். அப்போது இவர் வந்து அந்த கதவை இவரே அடைச்சிக்கிறாருன்ற. இல்லை தலைவா உன்ட்ட தான் நான் எப்பவுமே இருப்பேன்னா என்கிட்ட தானே இருப்பேன், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலி பண்ணுவாங்கன்ற. அப்போ இவர்கிட்ட இருக்கிற தடுமாற்றத்தில் இவர் அப்பப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இவர் தன்னை பற்றி பெருமையாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களால் போக முடியாதுன்றதை எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பிஜேபிகிட்ட போவீங்களா? கூப்பிட்டால் நான் மட்டும் நினைத்தால் இன்னைக்கு என்ன நினைச்சா போயிட்டீங்கன்னா அதோட உங்கள் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ நாள் கட்டமைச்சிங்களா, அது உடஞ்சிரும், ஒரே நாளில் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடும். அது உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நீங்கள் போக மாட்டீங்க. என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வெத்து பேச்சுன்னு தெரியும். ஆனால் தாவேகா வந்து நீங்கள் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணலாம். தாவேகா பேச்சுவார்த்தை போதா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பட்டால் நம்மால் டிமில்னு உளவுத்துறை ரிப்போர்ட் போடும், அங்கே போகணும் பேசுகிறாங்க, அது பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மால் எழுதுவோம். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது என்றால் ஓராண்டில் முடிவெடுப்பார்களா, வெளியில் போகிறாங்க, அப்போ வந்து டிமாண்ட் ஏறும், வெளியில் போகிற மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு. இன்னொன்று, திமுக ஒரு படி மேலே போய் பாமக உள்ளே கொண்டு வர்றதுக்கு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. முதலமைச்சர் மறுத்துட்டாரு சார். இல்லைன்னு மறுப்பார், அதெல்லாம் வதந்தின்னு சொல்லிட்டாரு. ஆமாம் நான் சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. திருமாவுக்கும் அப்போ அந்த லாஜிக் இருக்கும்ல. திருமாவும் இப்போ ஒரு விஷயங்களை சொல்கிறாரு. காலப்போக்கில் வந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறுச்சு அப்படின்னா அவரும் என்ன முடிவு வேணா எடுக்கலாம்ல. அதுக்கு நீங்கள் கம்முன்னு இருக்கணும்ன்ற. இல்லை அப்படி இருக்கணும்னு அதெல்லாம் என்ன சொன்னார் முதலமைச்சர்? அதெல்லாம் வதந்தின்னாரு, அவ்வளோதான். ஆமாம், வதந்தி செய்தியாக மாறலாம்ல, நகழ்ச்சியாக மாறலாம். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படாதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நான் வந்து அன்னைக்கு கேட்டப்போவே நான் இது பண்ணப்போவே விசாரித்தப்போ இல்லை, பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது, எப்போ வேணாலும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கதவை மூடிட்டேன் அவ்வளோதான். அப்படி ஏங்க கதவை மூடினவரே திறப்பாரு சார். ஒரு பெரிய கட்சி முடிவெடுக்கிறதுக்கும் கூட்டணியில் சில தொகுதிகளை எதிர்பார்த்துற கட்சிக்குமே வித்தியாசம் இருக்குது. இல்லை இன்னைக்கு அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காருல்ல. அதெல்லாம் வதந்தின்ற முதலமைச்சர் நாளைக்கு கூட்டணி சேர்றாருன்னா நீங்கள் வந்து பத்திரிகையாளர்னா அன்றைக்கி அப்படி வதந்தினீங்க நீங்கள் சேர்றீங்கன்னா கேட்பாங்க. அப்படி கேட்க மாட்டாங்க. கூட்டணி அமைந்தது பாமக இது அது அதில் தான் உருட்டுவாங்க. அப்போ இந்த பேச்சு கீச்செலாம் வராது. யாராவது 2 பேரும் அங்கே முனைங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க, இது வரும். அப்போ என்ன தெரியுமா பேசுவாங்க பெருசாக, விசிகா இருக்கிறதா, வெளியே இருக்கிறதா, விசிகா, இப்படி தான் போகும். யாருமே போய் ஏங்க என்னங்க அன்றைக்கி அப்படி சொன்னீங்க அப்படிலாம் கேட்கலாம் மாட்டாங்க. ஏங்க அவ்வளோ பெரிய கட்சி நீங்கள், இந்த பண்டார பரதேசி கட்சி நீங்கள், வர்ணாசிரம தத்துவத்துக்கு எதிரானவங்க, நீங்கள் போய் பிஜேபிட்ட எப்படி சேர்றீங்க அப்படிலாம் யாரும் கேட்கலையே. என்னங்க பிஜேபிட்ட ராங் மேன், ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னாரு. ஏங்க ரைட் மேன் கூட நீங்கள் சேரலையே, பார்ட்டி கூட தானே சேர்றீங்க, அப்போ ராங் பார்ட்டி கூட தானே சேர்றீங்கன்னு யாரும் கேட்கலையே. பத்திரிகைகள் அப்படி இல்லைங்க, அன்னைக்கு மேட்டர் எடுத்துக்கின்னு அப்படியே உருட்டுவாங்க. விசிகா வெளியேறிக்கிறதா, பாமக உள்ள பாமக எவ்வளோ சீட்டு கிடைக்கும், 30 சீட்டா அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக லகட பாண்டிகள் உட்காந்து ஓட்டுவாங்க. காங்கிரஸுக்கும் இவர்களுக்கும் எவ்வளோ, காங்கிரஸுக்கு அதிகமாக பாமக அதிகமாக, அப்போ காங்கிரஸ் என்ன செய்யும், இப்படி தான் உருட்டுவாங்க. அதுலேயும் பார்த்து உருட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆகி உருண்டுச்சு உங்களை உருட்டிடுவாங்க. நீ சரியான இது இல்லை, நீ வந்து பத்திரிகை தர்மத்தை விட்டு நகர்ந்துக்கா அப்படின்ற மாதிரி நகர்த்திடுவாங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி உருட்டுவாங்க. இப்படி தான் விவாதம் போகும் தவிர நீங்கள் என்ன முதல்வரே அன்றைக்கி வதந்தினீங்க நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு வராது. அப்போ இவருடைய நிலைமை என்ன ஆகும், வெளியே போதான். அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் கதவை மூட்டேன் அப்படின்னா தாவேகாட்ட போய் பேசணும். அதுதான் சொல்கிறேன் நான். இவர் வந்து எதெல்லாம் க்ளோஸில் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றாருன்ற.